அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகா பெரிவாவுடைய அருள்வாக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடை வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனம் தூய்மை பெறவும், முன்வினை பயனை தாங்கிக் கொள்ளவும், புதிதாக பாவ சுமையை ஏற்படுத்தாமல் இருக்கவும் தியானம் உற்ற துணையாக விளங்குகிறது. அடர்ந்த மரத்தின் கிளைகள் ஆடுகிறபோது இடுக்கு வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்துவிட்டு அடுத்த நிமிடமே நிழல் வந்து மூடிக்கொள்வதைப் போல, உலகத்தின் துன்பத்திற்கு நடுவில் கொஞ்சம் சுகம் தலையை எட்டிப் பார்த்துவிட்டு ஓடிவிடுகிறது. பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதால் போட்டி மறையாது. ஞானத்தை வளர்த்துக் கொண்டால் மனதிலும் உலகிலும் போட்டி மறையும். பூரண அமைதி தலைக்கும். பாவம் செய்தவர்களை வெறுப்பதிலும் கோபப்படுத்துவதிலும் பயனில்லை. அவர்களுடைய மனமும் நல்வழியில் திரும்பி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். நம் தவறுகளை போக்கிக் கொள்ள இறைவனிடம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும்போது பிறருக்கு தவறுகளை கண்டு கோபப்படுத்துவது சரியல்ல. ஜகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். நன்றி, வணக்கம்.